நெல்களை உற்பத்தி பண்ணுது. ஒரு நெல் பல நெல்களாக ஒரு செடியாக மாறுறதுக்கு எது வந்து காரணமாக இருக்குது? எது காரணமாக இருக்குது? சும்மா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையாங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பேசுனீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தூக்கம் வராது. ரெண்டாவது இந்த செய்தி உங்களுக்கு உள்ளே வருதா இல்லையாங்கிறது தெரியும். நான் தப்பாக சொல்கிறேன்னா சரியாக சொல்கிறேனாங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? ஒரு 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 கணக்கு படிக்கிற மாதிரி, ஒரு செய்தி கேட்குற மாதிரி, ஒரு நியூஸ் முதல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது தெரியணும். ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்களை வந்து நான் சாதாரணமாக நினைக்கல. ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு வளையத்தை உங்களுக்கும் உங்கள் ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த பூமிக்கும் ஏற்படுத்த போகிறதா நான் இதை நினைக்கிறேன். நம்ம வாழ்கிற மண்ணுக்கே நம்மளால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நான் சிந்திக்கிறேன். அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து கேட்டு பேசுங்க. ஒரு நெல், விதையாக இருக்கிற நெல் பல நெல்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த நெல் அப்படியே மண்ணில் அப்படியே காஞ்சபடியே கிடந்ததுன்னா செத்து போயிடும் இல்லையா? ஒரு 2-3 வருஷத்துக்கு நெல் கிடந்தா என்ன, ஒரு விதை நெல் கண்டிப்பாக செத்துரும். அந்த நெல் பல நெல்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது எது? நீர். நீர்ல சொல்லுங்க. மண்ணும் நீரும். மண்ணும் நீரும். சரியா? வந்து மண்ணும் நீரும். சரி, வச்சுக்கலாம். மண்ணும் வெறும் தண்ணியிலேயே மட்டும் நெல் ரொம்ப நாளைக்கு கிடந்தா கூட நெல் அழிக்கிடும். தண்ணி மட்டுமே காரணமும் இல்லை. நெல் வந்து தண்ணியை குடிக்கணும். தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி வந்து தண்ணியை வடிகட்டுவோம் நம்ம நெல்லிலேருந்து. திருப்பி அது வெப்பத்தை உள்வாங்கணும். திருப்பி வெப்பத்திலே இருந்தால் திருப்பி முளை கறிவிடும். திருப்பி நீர் உள்ளே போகணும். திருப்பி மறுபடியும் தண்ணி வரணும். வெப்பத்தை உள்வாங்கி நீரை உள்வாங்கி மாறி மாறி சுவாசித்து தான் இயக்கத்துக்கு உட்பட்டு ஆற்றலுக்கு உட்பட்டு தான் நெல் வந்து பல நெல்களாக மாறுது. ஒரு ஆலமரத்து விதையை பார்த்துருப்பீங்க. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன விதை. அந்த விதை 5000 வருஷத்துக்கு உயிரோடு இருக்க, கட்டி பிடிக்க முடியாத பல டன் எடையுள்ள பொருளாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான மரமாக மாறுது. எங்கள் தாத்தா வச்ச ஆலமரம் இன்னும் இருக்குது. என் பேரங்காலத்துக்கு இருக்கும் போல. எத்தனை தலைமுறையை பார்த்த ஆலமரம்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். 5000 வருஷம் வயசு முடித்தாங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த விதைக்கு மட்டும் நீரோட துணை இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய இடவுல பல 1000 மடங்கு இடவுள்ள ஒரு மரத்தை உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம பேசுகிறதெல்லாம் உண்மை தானே பேசுகிறோம். நம்ம இப்போ நீங்கள் எல்லாம் எத்தனை கிலோ இருக்கீங்க? 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ இருக்கீங்க. உண்மையில் உங்களோட எடை எவ்வளவு தெரியுமா? உண்மையான உங்களோட எடை தெரியுமா? நீங்கள் ஒரு விதையிலேருந்து தான் வெளில வந்திருக்கீங்க இல்லையா? நீங்கள் அப்பாவோட முள்ளிலேருந்து ஒரு விதையிலேருந்து நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரி சில முக்கியமான உண்மைகளை நம்ம நிறைய நேரத்தில் மறந்துருப்போம். இந்த இடத்துல அதை கொஞ்சம் நான் நினைவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். அதை நினச்சிக்கிட்டீங்கன்னா தான் இந்த செய்தி வந்து உங்களுக்கு முக்கியமாக மனசில் பதியும். ஒரு துளி உயிரணுக்கள், ஒரு துளி சொட்டு, ஒரு துளி செமன், ஒரு துளி விந்து இதில் வந்து 4 கோடி உயிரணுக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐயூவில் இப்போ செயற்கை முறையில் குழந்தையெல்லாம் பெக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டெஸ்ட் டியூப்பில் வச்சு குழந்தைய உருவாக்கி திருப்பி கருப்பையில் வச்சு ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க. இப்போ ஞானப்பிரகாசம்லாம் அப்பாவிலேருந்து அம்மாவுக்கு போய் அம்மாவிலேருந்து வரணும்னு அவசியம் இல்லை. டெஸ்ட் டியூப்லேயே உருவாக்கிடலாம். அது மாதிரி யாரை வேணாலும் உற்பத்தி பண்ணலாம். எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆட்டுக்குடி மடியிலேருந்து ஆடு வருது. நெல் கரும்பு வாழையோட இலையிலேருந்து வாழை மரத்தெல்லாம் உற்பத்தி, ஒரு செல்லுலேருந்து உற்பத்தி பண்ணுற அளவுக்கு. ஆனால் ஒரு துளி விந்தில், ஒரு துளி செமனில் 4 கோடி உயிரணுக்கள் இருக்குது. அந்த ஒன்றுலேருந்து அந்த 4 கோடியிலையும் 3,99,999 ஆஃப் ஆகிடும், தூங்கிடுது. 3 மட்டும்தான் உயிர் பெற்றிருந்து இத்தனை தலைகளாக நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, பூமியில் வந்து 3 பங்கு நீர், 1 பங்கு நிலம்னு சொன்னோம். வெறுமனே தண்ணியாக இருந்தால் நம்மளால் அதில் உயிர் வாழ முடியுமா? 3 பங்கு தண்ணியாக இருந்தால் உயிர் வாழ முடியாது. நிலங்கிறது திடத்தன்மையோடது. அது மாதிரி தான் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத உயிரினமாக உற்பத்தி ஆகி இப்போது இந்த மாதிரி திடத்தன்மை உள்ள ஒரு பூமி மேலே நம்ம இருக்கோம். திரவத்தில் நம்மளால் உயிர் வாழ முடியாது. இந்த திடப்பொருள் எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுது? நீரோட துணையோட தான் உற்பத்தி செய்யப்படுது. விதைகள்லாம் வெறும் விதைகளாகவே இருந்திருந்தா அப்படியே அழிஞ்சு போயிருக்கும். ஆலமரமே உருவாயிருக்காது. நெல் அழிஞ்சிருந்தா நெல் பயிர் உருவாயிருக்காது. ஆக நீர் வந்து விதையிலிருந்து பல மிகப்பெரிய திடத்தன்மை உள்ள பொருள்களை உற்பத்தி செய்யுது. சரியா? அதுதான் திடப்பொருளாக உருவாகியிருக்கு. இந்த நீர் வேற என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், நீர் இன்னும் என்னெல்லாம் செய்யுது ஏதாவது தெரியுமா? விதையிலேருந்து மரத்தை கொண்டு வருது. அந்த விதையிலேருந்து நெல்லை கொண்டு வருது. ஒரு ஆலமரத்து விதையிலேருந்து மிகப்பெரிய ஆலமரத்தை உருவாக்கிச்சு. 5000 வருஷத்துக்கு கண்ணுக்கு தெரிகிற மிகப்பெரிய மரமாக அது இருந்தது. அதுக்கப்புறம் அது மக்கி கீழே விழுந்தா கூட அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு இருக்கும். இப்போ மிகப்பெரிய திடப்பொருளை நீர், காற்று, வெப்பம் இந்த 3ஐயும் கலந்து மண் உற்பத்தி செய்யுது. மண் உற்பத்தி செய்து தன்னை பெருசாக டெவலப் பண்ணிக்குது.
சரிதானா? மிகப்பெரிய அளவில் கார்பனை கொண்டு வருது. இதெல்லாம் எதிலிருந்து எடுக்குது? இந்த சத்துக்கள் எல்லாம் விதைக்கு வந்து எங்கேருந்து கிடைக்குது? எல்லாமே பூமியிலேருந்து கிடைக்குதா? காற்றுலேருந்து கிடைக்குது. வெரி குட். காற்றுலேருந்து கிடைக்குது. எல்லாமே காற்றுலேருந்து கிடைக்குதா? சூரியன்லேருந்து கிடைக்குது. எல்லாமே சூரியன்லையும் காற்றுலேருந்து மட்டுமே கிடைக்குதா? இதில் வந்து 3 பொருள் இயக்கத்தன்மை உள்ள பொருள். காற்று, நெருப்பு, நீர் 3 வந்து இயக்கத்தன்மை உள்ளது. பாக்கி 2 இயக்கத்தன்மை இல்லாதது. மண்ணும் வெளியும், ஸ்பேஸ். ஒரு ஆழ விதை எவ்வளோ பெரிய இடத்த அடைச்சிது? மண்ணுக்கு மேலே பெரிய பிரம்மாண்டமான இடத்த அடைச்சிக்கிட்டு. எதில் அடைச்சிருக்குது? வானத்தில் தானே அடைச்சிருக்கு. வெளின்னு சொல்கிறோம், ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். விண்ணில் அடைச்சிருக்கு. இதே மாதிரி பூமி விண்வெளியில் தனக்குன்னு ஒரு பெரிய இடம். எவ்வளோ பெரிய, எத்தனை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அளவு பெரிய பரப்பளவு உடையது பூமி. இது மாதிரி 109 மடங்கு பெருசு சூரியன்னு சொல்கிறாங்க. சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்தால் தான் சொல்கிறோம் பூமி. இதுக்கும் நம்ம செய்கிற விவசாயத்துக்கும் என்ன தொடர்புன்னா, பூமி இப்படி தான் ஒவ்வொரு விதையிலிருந்தும் திடப்பொருட்களை உற்பத்தி செய்து திரவத்திலிருந்து தன்னை திடத்தன்மை உள்ள பொருட்களை பெரிய அளவில் தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டே போகுது. எப்படி செய்யுது? சின்ன விதையிலிருந்து காற்றை கலந்து வெப்பத்தை கலந்து ஸ்பேஸில் தனக்குன்னு ஒரு இடத்த உற்பத்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டே போகுது. இதுக்கு இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு போகிறதுக்கும் இப்போது நம்ம விவசாயத்துக்கும் என்ன சம்மந்தம், எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த பூமி வந்து இப்போ அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. பூமி வந்து சுருங்கிட்டு இருக்கிறாங்க, கடல் உருகிட்டு இருக்குங்கிறாங்க, பூமி அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இப்படி உள்ள சூழ்நிலையில் நம்ம பூமியை காப்பாற்ற முடியுமா? நம்ம பாதுகாப்பாக வாழ முடியுமா? நம்ம விவசாயத்தை கொண்டு, ஏன்னா இப்போ நம்ம தெரிஞ்சிட்ட வகையிலும் என்ன தெரிஞ்சுட்டு விதை, இந்த பூமி தன்னை தானே டெவலப் பண்ணுறதுக்காக விதைகளிலிருந்து திடத்தன்மை உள்ள பொருட்களை உற்பத்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பூமி தன்னை விரிவுபடுத்திட்டு போகுதுன்னு பேசிக்கிட்டோம். இந்த விரிவுபடுத்துதல் என்பது சுருங்குதலை விட அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். பிஸ்னஸில் வந்து வரவு இருக்கும், செலவு இருக்கும். செலவு கம்மியாக போய் வரவு அதிகரிச்சுன்னா பிஸ்னஸ் டெவலப் ஆகுதுன்னு சொல்லுவோம். செலவு அதிகரித்து வரவு குறைஞ்சதுன்னா பிஸ்னஸ் அழியுதுன்னு சொல்லுவோம். அதான்னு சொல்லுவோம். அதே போல் விளைச்சல் அதிகரித்து விதை கொஞ்சமாக இருந்ததுன்னா அது வந்து அதிகமாக விளைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். விளைச்சல் குறைஞ்சி விதையை நிறையா விட்டுருந்தீங்கன்னா அது வந்து அழிவுன்னு சொல்லுவோம். இப்போது பூமி வந்து அழிவை நோக்கி போகுது. இதனுடைய விரிவாக்கத்தை விட அழிதல் வந்து நிறையா இருக்கு. இந்த விரிவாக்கத்துக்கு, பூமி தன்னை விரிவாக்கிறதுக்கு விதைகளும் வித்துகளும் மட்டுமே இல்லை, என்னென்ன பொருள் காரணம், 3 பொருளை காரணமாக வச்சுக்கிட்டு பூமி தன்னை டெவலப் பண்ணுதுன்னு பேசிக்கிட்டோம். ஸ்பேஸ்லேருந்து காற்று, காற்றுலேருந்து வெப்பம், இது எல்லாம் கலந்து எடுக்குது இல்லையா? பூமி சுற்றுது. சுழற்சியினால காற்று ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த அழிவு எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால், நீரை உள்வாங்கி பூமி டெவலப் பண்ணும்போது பூமி வந்து சுருங்காது, பொருள்கள் வந்து விரிவடையும். நீரை உள்வாங்காமல் பொருள்கள் அப்படியே விட்டுடுச்சுன்னா, நீர் வெளியில் போனால் பொருள்கள், இப்போ உதாரணமாக நெல் வந்து தண்ணியை குடித்து டெவலப் ஆச்சுன்னா செடியாக மாறிடும். ஒரு நெல் 100கணக்கான நெல்லாக மாறும், வைக்கோலாக மாறும், பல மிக அதிகமான பருமன் உள்ள பொருட்களை மாற்றி வைக்கும். இந்த இது நடக்காமல் நெல்லில் தண்ணி படாமல் தண்ணி போயிடுச்சுன்னா நெல் அப்படியே காஞ்சி செத்துரும். அப்போ அந்த டெவலப்மெண்ட்டு நடக்காது. நீர் இல்லாமல் பூமியினுடைய விரிவாக்கம் கிடையாது. சரியா? அதோடு இல்லாமல் நீரில் வந்து பொருட்கள் வந்து எடை இழக்கும் இல்லையா? ஒரு பெரிய கல்லை தூக்கி நீங்கள் தண்ணியில் போட்டு தூக்குனீங்கன்னா தண்ணி மட்டம் வரைக்கும் தூக்க முடியும். அதுக்கு மேலே கல்லை தூக்க முடியுமா? தண்ணியில் ஒரு கல்லை தூக்கி போட்டு ஒரு எடை உள்ள கல்லை போட்டவங்களால தூக்க முடியுமா? தண்ணி உள்ள வரைக்கும் தூக்க முடியும், தண்ணிக்கு மேலே தூக்க முடியாது. ஏன்? தண்ணிக்கு மேலே வரும்போது அதோட எடை அதிகம். நீரில் வந்து பொருட்கள் வந்து எடை இழக்கும். சரியா? அதனால தான் நம்மளால் அதை தூக்க முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த எந்த ஒரு பொருளும் நீரில் எடை இழக்கும். இந்த மாதிரி ஒரு மண் மூட்டையை தண்ணீரை கீழே கட்டி போட்டு தூக்குனீங்கனாலும் தண்ணி மட்டம் வரைக்கும் தூக்க முடியும், அதுக்கு மேலே தூக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே அது எடை அதிகம். நீங்கள் மண் மூட்டையை கட்டி தண்ணியில் போட்டாலும், நிறைய மண்ணில் தண்ணியை நிறுத்தினாலும்
சின்ன சின்ன மண் தூளெல்லாம் எடை இழக்கும் தானே, எடை இழக்கமாக இழக்காது. மண்ணில் தண்ணியை நிறையா நிறுத்தினாலும் மண் வந்து ஊறி மேலே வரும். என்னதை எப்படி சொல்லுவோம், மண் ஊறி மேலே வருது, மண் எடை இழந்து மேலே வருது. நம்முடைய முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்கன்னா, மிக அதிக அளவில் நீரை நிறுத்தி மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு எடை இழக்க வச்சு மேலே எழுப்பினாங்க. பூமி வந்து ஒவ்வொரு பொருளையும் பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு நிற்கிது. நம்மளாம் பூமியில் ஒட்டிக்கிட்டு தானே இருக்கோம். புவியீர்ப்பு செயலை தான் நம்மளா இருக்கும். ஒரு கள்ளத்துக்கு மேலே போட்டிங்கன்னா எங்கே வருது, கள்ளத்துக்கு போட்டிங்கன்னா எங்கே வரும், பூமிக்கு வருது கீழே. ஏன் வருது, புவியீர்ப்பு செயல் தான் அதுக்கு காரணம். புவியீர்ப்பு செயல்னா கள்ளத்துக்கு விட்டுருந்துச்சுன்னா அது கூட போயிட்டே இருக்கும். பூமி ஒவ்வொரு பொருளையும் தன்னை நோக்கி பிடிச்சி இழுத்து வச்சுக்குது. கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் அனைத்தும் பூமி, ஸ்பேஸில் வந்து உயிர்கள் இல்லை இல்லையா, உயிர் வாழ முடியாது நம்மளால். கண்ணுக்கு தெரியாத உயிர்களை கூட பூமி இழுத்து வச்சுக்குது. நன்மை செய்யும் உயிர்களையும் இழுத்து வச்சுக்குது, தீமை செய்யும் உயிர்களையும் பூமி இழுத்து வச்சுருக்கு. வைரஸ் கூட எங்கே இருக்குதுன்னா, கேன்சர் வைரஸ் கூட இருக்குது, எய்ட்ஸ் வைரஸ் கூட இருக்குது. ஆக எல்லா உயிர்களையும் பூமி வந்து இழுத்து வச்சுட்டு. கண்ணுக்கு தெரியாத தூசி, ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணியை ஊற்றி அதில் தூசி இருந்ததுன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியாது. காலையில் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா வண்டல் மாதிரி படிஞ்சிருக்கும். மிகப்பெரிய பொருளை தான் பூமி இழுக்குதுன்னு இல்லை, கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூசுகளை கூட பூமி இழுக்குது. அவ்வளோ துல்லியமான அறிவு படைத்தது பூமி. அதை கூட பூமி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. சரியா? இந்த மாதிரி இழுக்கும்போது இந்த புவியீர்ப்பு செய்யும் உதவியோட தான் இந்த பூமி இழுக்கும்போது, தண்ணியை நிறுத்தும்போது தண்ணியை பூமி இழுக்குது. தண்ணியும் இழுக்கும் தானே, தண்ணியை பூமி இழுக்குது. மண் பூமி அந்த நீரில் எடை எடுக்கிறதுனால ஊறி மேலே வருது. இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் நீரை பூமியில் நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக எடை இழக்க வச்சு பூமியினுடைய மேற்பரப்பை மேலே தூக்குனாங்க. இப்படி தண்ணி பூமிக்குள்ளே செலுத்துறதுனால பூமி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை உள்வாங்கி விரிக்குது. இதில் தமிழில் வந்து இயற்கைன்னு சொல்லும்போது, தமிழில் வந்து மழைக்காலம் 2 மாதம் தெரியும் தானே, 6 பருவங்கள் தமிழில். கோடை காலம்னா 2 மாதம், சித்திரை வைகாசி கோடை காலம் இல்லையா. காற்று காலம் 2 மாதம், ஐப்பசி கார்த்திகை மழைக்காலம், மார்கழி தை வந்து முன்பனி காலம், மாசி பங்குனி பின்பனி காலம். இதை